போல இப்போ சுரேஷ் அடுத்தது ஆந்திராவில் முன்னெடுத்திருக்காங்க, இதில் அந்தமானில் முன்னெடுத்திருக்காங்க. அதற்கான முயற்சியாக நாளை அவங்க செல்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா முழுக்க அவங்களோட நோக்கம் எல்லா ஸ்டேட்லேயும் நம்மளோட மருது பாண்டியர்களோட சிலை அங்கே இருக்கணுங்கிறது அவங்க முன்னெடுத்து செய்கிறதுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து அதற்கு நம்ம ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அவருக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் நம்ம இப்போ இன்னைக்கு சங்கங்கள் தமிழகம் முழுக்க இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நூற்றுக்கணக்கான சங்கங்கள் இருக்கிறோம். இப்போ சங்கங்கள் நம்ம சங்கங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். நமக்கான அரசியல் அங்கீகாரம் நமக்கு ஒன்று தேவைப்படுது. அந்த அரசியல் அங்கீகாரத்துக்கு நம்ம இனிமேல் புதுசாக நம்மளே ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம கொண்டு சேர்க்கறதுங்கிறது ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் இப்போ ஏசிஎஸ் அவர்கள் புதிய நீதி கட்சி என்ற கட்சியை கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவங்க செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை நம்ம முன்னெடுத்துக்கிட்டு அவரும் நம்ம அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரோட கட்சியை நம்ம அகமுடையார் கட்சியாக நம்ம எடுத்துக்கிட்டு முதல்ல தென் மாவட்டங்கள் முழுக்க நம்ம அதை கொண்டு போனோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். நமக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். அதற்கு நம்ம அகமுடையார் சங்கங்கள் அனைவரும் கொஞ்சம் ஒத்துழைச்சு வரணும். அகமுடையார் சங்கங்கள் நம்ம தனியாக இயங்குவோம். நம்ம தமிழக தலைமை அகமுடையார் சங்கம் தனிப்பட்ட முறையில் இயங்கும். அதை பொதுச் செயலாளராக இருக்கிற இப்போ துர்கா தேவன் அவர்கள் இனிமேல் வழி நடத்துவார். இப்போ நான் இப்போ புதிய நீதி கட்சி பொதுச் செயலாளருங்கிற முறையில் இங்கே தென் மாவட்டங்கள் முழுக்க இப்போ நம்ம இப்போ சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு எல்லா சங்கங்களும் அவங்கவுங்க சங்கங்கள்லேருந்து ஒருத்தர் 2 பேரை நீங்கள் அந்த கட்சிக்கு ஒரு உறுப்பினராகவோ ஒரு பொறுப்பாளர்களாகவோ கொடுக்குற பட்சத்தில் நமக்கு அகமுடையர்களுக்கான கட்சியாக புதிய நீதி கட்சியை நம்ம பகுதிகளில் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு வன்னியர் சங்கம் தான் அதுக்கு ஒரு பேக் போனாக இருக்குது. இந்த புதிய நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அகமுடையர் சங்கங்கள் எல்லாமே ஒரு பேக் போனாக இருந்து புதிய நீதி கட்சி நம்ம அகமுடையர்களுக்கான கட்சியாக தமிழகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு நம்ம எல்லாருமே உறுதுணையாக இருந்து அதை மேற்கொண்டு நம்ம கொண்டு போக வேண்டிய அடுத்த கட்ட வேலைகளில் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிறத உங்களை தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். மேற்கொண்டு இப்போ நம்ம சுரேஷுக்கு இப்போ பாராட்டு விழாக்காக வெகு தூரத்துலேருந்து எல்லாருமே வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு சங்கங்களாக ஒவ்வொருத்தவங்களாம் பார்க்குறப்ப இப்போ எங்களுக்கு அது கொஞ்சம் சரியாக இருக்கும். அது அவருக்கும் நிறைவாக இருக்கும். அந்த சங்கங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் கொஞ்சம் மேடைக்கு வரும்படி உங்களை எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் இப்போ நம்ம இப்போ விரைவில் இப்போ பிப்ரவரி எண்டுலேயோ இல்லை இப்போ மார்ச் மிடில்குள்ளேயோ ஒரு அகமுடையர்களுக்கான மாநாடு மதுரையில் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்துட்டு இருக்கிறோம். இப்போ அண்ணன் மலைச்சாமி என்னன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்காரு எங்கள் எல்லாருக்குமே. இப்போ அதே மாதிரி சிந்து கிரானைட் செல்வராஜ் அண்ணன் இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இந்த மாநாடை நம்ம செய்யணுங்கிற ஒரு விஷயங்களை கொண்டு வர்றதுக்கான தூண்டுகோலாக அவங்கெல்லாம் இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழிமுறையை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம அதையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த மார்ச் மிடில்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அகமுடையர் மாநாடை நம்ம நடத்துறதுக்கான விஷயங்களை அனைத்து சங்கங்களும் செய்யணும்ட்டு உங்களை சிறந்தாழ்த்தி கேட்டுக்கிறேன். நீங்கள் அனைவரும் எங்களோட உறுதுணையாக இருந்து இந்த மாநாடை சிறப்பாக நம்ம செய்யணும். விரைவில் அதுக்கான தேதியை நம்ம அறிவிக்கிறதுக்கான விஷயங்களை கொண்டு வரணும். நன்றி.